அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி தான், மன அமைதி தான், இல்லையா? ஏனென்றால் இறைவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை என்று என்ன தேவையோ அவர் தருவார். அப்படி தானே? இன்றொரு நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 34 இறை வார்த்தை 18 20 முடிய. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளுக்கு நேரிடும் தீங்கு பல, அவை அனைத்தின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார், அவற்றில் ஒன்றும் முறிபடாது. பிரைஸ் தி லார்ட். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்கு பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். நம்ம நேர்மையாக நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு தீங்கு வந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு இருந்து அதிலிருந்து அனைத்தையும் அவர் நமக்கு விடுவித்து நம்மளை பாதுகாக்கிறார். அப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? ஏனென்றால் அவர் நம்மளை உற்று நோக்குவதால், நமக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர் அறிந்தால் அதிலிருந்து நம்மளை விடுவிக்கின்றார். ஏனென்றால் நம் உடைந்த நெஞ்சம் அவர் அருகில் இருக்கிறது. அவரை மட்டும்தான் நோக்கி நாம் கதறுகிறோம். உடைந்த நெஞ்சத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். அது என்னங்க உடைந்த நெஞ்சத்தார், நைந்த நெஞ்சத்தார்? உள்ளம் உடைந்து கதறி அழுகும்போது நம் ஆன்மா இற்று போகும் அளவுக்கு நாம் கதறுகிறோம் என்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், இல்லையா? அதனால்தான் அவர் நம்மளை அருகில் இருந்து நம்மளை பேணி பாதுகாக்கிறார். நம்ம எலும்புகளையும் நரம்புகளையும் சதைகளையும் தசைகளையும் தசை நார்களையும் பாதுகாக்கின்றார். படைத்தவர் அறல்லா நம்மளை பாதுகாப்பாக படைத்தார், பார்த்து பார்த்து படைத்தார். அந்த பார்த்து பார்த்த படைத்த உறுப்புகளை ஒவ்வொன்றையும் அவர் பாதுகாக்கின்றார், இல்லையா? தீமை எதுவும் நம்மிடம் இல்லாதவாறு இருக்கும்போது அவர் நமக்கு நன்மையான காரியங்களை தந்து அனைத்திலையும் நிறைவளிக்கிறார். அந்த நிறைவே தான் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். நான் எப்பொழுதும் உம்மோடு நிறைவாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, அது ஒன்று போதும் ஆண்டவரே என்று கேட்கும்போது எல்லாமே நமக்கு நன்மையாகவே நடக்கும். நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கின்ற வரத்தை கேட்போமா? ஆண்டவரே, இந்த ஏழை கூவி அழைத்தான், இந்த கூக்குரலுக்கு நீர் செவிசாய்த்தீராம் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நான் உம்மை நோக்கி கூவி அழைக்கிறோம் ஆண்டவரே. எது நடந்தாலும் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் மட்டும்தானே எங்களுக்கு, நீர் மட்டும்தானே எங்களை பார்க்கிறீர், நீர் மட்டும்தானே எல்லாமே எங்களுக்கு செய்து தருகிறீர். எங்களிடம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஞானம் இல்லை, நுண்ணறிவு இல்லை, நுண்மதி இல்லை ஆண்டவரே, விவேகம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மீறாக ஞானம், நுண்ணறிவு, நுண்மதி, விவேகம் அனைத்தையும் தந்து எங்களை நிறைவாக வழிநடத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இது எல்லாம் தந்த இறைவனுக்கு நாங்கள் எந்த வகையில் நன்றி சொல்வோம்? ஆமாண்டவரே, ஒரு நாவு பத்தாத ஆண்டவரே, 1000 நாவு வேண்டும் உமக்கு நன்றி சொல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கின்றீர். அந்த பாதுகாப்பில் இருந்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றீர். அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பிறருக்கு கொடுக்கும்படியும் செய்கிறீரே, அதற்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.